கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களோடு அருணகிரியார் வழியில் திருப்புகழ் அமுதம் கிடைத்த தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். நீங்க எல்லாரும் நேத்திலிருந்து திருப்பரம் குன்றம் இங்க தான் தங்கிட்டுருங்க. இன்னும் ஒரு நாள் அங்கதான் இருக்க போறோம். இந்த இடத்துக்கு அருணகிரியார் வரார், முருகனை புகழ்கின்றார். நான் முன்பே சொன்னது மாதிரி இது சிவத்தலம். நிறைய பாடல்கள், திருப்புகழ் மட்டும் கிடையாது, திருமுருகாற்றுப்படை அப்படின்னு இருக்கிறதுலேயே பழமையான பாடல்கள் கிடைத்த இடம் இதுதான். அகநானூறு திருப்பரங்குன்றம் உண்டு, பரிபாடல் திருப்பரங்குன்றம் உண்டு, திருமுறை திருப்பரங்குன்றம் உண்டு, கந்தர் அலங்காரம் திருப்பரங்குன்றம் உண்டு. இன்னும் எண்ணற்ற பாடல்களுக்கு சொந்தக்காரன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரம் குன்றத்து முருகப்பெருமான். இங்க நமக்கு ஷண்மதங்கள்னு ஆதிசங்கரால அருளி செய்யப்பட்டது. அது என்னங்க ஷண்மதம்? பிள்ளையார் வழிபாடு, சிவ வழிபாடு சைவம், பிள்ளையார் வழிபாடு கானாபத்தியம், திருமால் வழிபாடு வைணவம், முருக வழிபாடு கௌமாரம், சாக்தம் அம்பிகையை மட்டும் வழிபாடு பண்ணா சாக்தம், சூரிய வழிபாடு சிலர் சூரியன் தான் தெய்வம், ஏன்னா அவர் தான் கண்ணுக்கு தெரிகிறார், சௌரம். இப்படி 6 வழிபாடு உண்டு. இந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு விசேஷம், ஒரு குன்று குடவரை கோயில் தான் அது. படியேறி போனா முதல்ல பிள்ளையாரை பார்ப்போம். ஒரு 30 படி தான் இருக்கும். பிள்ளையார் கானாபத்தியம், பிள்ளையார் பக்கத்திலேயே அம்பாள் துர்க்கையா தனித்து இருப்பா. அப்ப சாக்தம், கானாபத்தியம் வந்துடுச்சு, சாக்தம். உள்ள வாங்க. உள்ள வந்த உடனே நடுநாயகமா மாப்பிள்ளையா தேவசேனாவோடு முருகப்பெருமான், 3வது கௌமார். இப்படி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருப்பார் சிவ குடும்பத்தோட. அப்ப சைவம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பவள கனிவாய் பெருமாள், அப்ப பெருமாள் இருந்தா வைணவம். இன்னும் சொல்ல போனா திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் தேவசேனாவோடு மதுரை மீனாட்சி சித்திரை கல்யாணத்துக்கு வருவார். அப்ப கூடவே பவளக்கனிவாய் பெருமாள் தான் தங்கச்சிய அந்த திருமண வைபவத்திற்கான ஐதீகத்திற்கு வருவார். அப்ப அழகர் வந்தாரு, கோச்சிண்டாரு, அதெல்லாம் காலத்தால பிற்பாடு வந்த வரலாறு. அப்ப அங்க நம்ம நிறைய போட்டோல பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நடுவுல மீனாட்சி, ஒரு பக்கம் சிவபெருமான், இன்னொரு பக்கம் திருமால். அந்த திருமால் இந்த பவளக்கனிவாய் திருமால். இவரும் மீனாட்சி கல்யாணத்துக்கு வந்துடுவார். அப்ப திருமாலும் பவளக்கனிவாய் திருமாலாக இருக்கின்றார். இன்னும் ஒருத்தர் குறையறாரே, சௌரம் சூரியன். எங்க முருகன் இருப்பாரு, நடுவுல இருப்பாரு, ராஜா மாதிரி இருப்பாரு, மாப்பிள்ளையா இருப்பார். மேல 2 பக்கத்துலயும் சந்திர சூரியர்கள் முருகனை வணங்குவது போல இருக்கும். அப்ப சூரியன். இப்ப பாருங்க, ஷண்மதம் இருக்கு, அதுல நடுநாயகமா முருகப்பெருமான் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அழகான கோயில். அதனாலதான் பாமன் சுவாமிகள் ஷண்மதபதையே நமோ நம அப்படின்னு குமாரஸ்தவத்துல சொல்லியிருக்கார். ஷண்முகபதையே நமோ நம, ஷண்மதபதையே. ஷண்மதமும் இருக்கானா அதுக்கு பத்தி அப்படின்னா தலைவன் யாருன்னா முருகப்பெருமான். அவன் தான் தெய்வ சிக்காமணி. இங்க நாரதரும் இருப்பாரு. எல்லா தேவர்களும் குழுமி இருக்கக்கூடிய ஒரு கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை. இந்த மலையை இன்னும் மேலே ஏறி போனான் காசி விஸ்வநாதர் கோயிலும் இங்க உண்டு. இன்னைக்கும் பலர் திருவண்ணாமலை எப்படி வலம் வராங்க, அது மாதிரி திருப்பரங்குன்றம் இந்த மலையை வலம் வந்தாலே சிறப்பு அப்படின்ற நம்பிக்கையும் உண்டு. பல திருப்புகழ்கள் கண்டிப்பா பாடியிருப்பார் நம்முடைய அருணகிரிநாதர். ஆனா நமக்கு கிடைச்ச திருப்புகழ் வெறும் 14 தான். ஆனா 14 திருப்புகழும் அற்புதமானவை, நாளும் பாராயணம் செய்ய வேண்டியவை. திருப்புகழை படியுங்கள், திருப்பரங்குன்றத்தில் இருங்கள். தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தின் மகாத்மியம், முருக தரிசனம். நன்றி, வணக்கம்.